இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவனுடைய அக்னி, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷர்களுடைய நெற்றிகளில் அடையாளம் போடு. இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் நமக்கு நேராய் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடுகிறேன். இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன், இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவருடைய சத்தம் உன் காதில் தொனிக்கட்டும். எழுப்புதல் பற்றி எரியட்டும், எழுப்புதல் வெடித்து சிதறட்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜெபம் பண்ணும்படி முழங்காலிலே மணிக்கணக்காக நிற்கிற ஒரு எழுப்புதல் தேசத்தின் மீது ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வசனத்தின்படி வாழும்படி, வசனத்தை உயிராய் நேசிக்கும்படி, வசனத்தின் ஆவி அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நம்மேல் அந்த ஆவியானவர் ஊற்றப்படும்படி இந்த நாட்களிலே நம்மேல் அழகாய் அக்கினியாய் நிரம்பிக் கொண்டிருக்கிறவருடைய மகிமை நிரம்பிக் கொண்டிருக்கிறது, நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதலை சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பான தகப்பனாரே, தாயாரே, என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, என் அன்பு வாலிப பிள்ளைகளே, சிறு குழந்தைகளே, இந்த நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். காரணம், கர்த்தர் நல்லவர், அவர் வாயின் வார்த்தை கிருபை உள்ளது, இன்றைக்கும் ஜீவன் உள்ளது, இன்றைக்கும் அற்புதங்களை நடப்பிக்கிறது, இன்றைக்கும் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அநேகருடைய ஒரு கேள்வி, அநேகருடைய ஒரு புலம்பல், அநேகருடைய ஒரு சோர்வின் வார்த்தைகள் என்ன? ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை? ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை? ஐயோ, நான் எத்தனை ஆண்டுகள் ஜெபிக்கட்டும், நான் எத்தனை ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஏன் என் கணவர் ரட்சிக்கப்படவில்லை, ஏன் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை, ஏன் என் குடும்பம் தரித்திரத்தில் இருக்கிறது, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், ஏன் எனக்கு மட்டும் பிசாசின் தொந்தரவுகள், ஏன் ஏன் பல கேள்விகளோடு இந்த நிகழ்ச்சியில் நீ இருக்கிறாயோ? ஆண்டவர் உனக்காக பதில் சொல்லவே இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு விமோசனம் வேதாகமத்தில் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் என்னோடு இடைப்படும் பொழுது யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். அநேகருடைய கேள்விகளுக்கு இது ஒரு பதிலாக இருக்கும். அதை வாசிக்கலாம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சனாயிருக்கிறான். என கண்பானவர்களே, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, தகாத விதமான ஜெபம், தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிற ஜெபம், நம்முடைய விருப்பம், நம்முடைய இச்சைகள், நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுகிற ஜெபங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய ஜெப வாழ்க்கையில் ஜெபம் என்பது இருவழி போன்றது. ஒன்று, நாம் கர்த்தரோடு பேசுகிற ஒரு அனுபவம். இரண்டாவது, அவர் திரும்ப நமக்கு பதில் சொல்லுகிற அனுபவம். ஒன்று, உடனே அதற்கு நீ கேட்கிற காரியத்துக்கு பதில் வரும், இல்லை என்றால் இல்லை என்கிற ஒரு வார்த்தை வரும், இல்லை என்றால் கொஞ்சம் காத்திரு என்கிற வார்த்தை வரும். இதை புரிந்து தெய்வ சமூகத்தில் ஜெபத்தை கேட்கிற தெய்வத்தை நீ ஆராதிக்கிறாய் என்பதை நினைத்து
நாம் ஏதோ ஒரு காரியத்தில் நான் திரும்ப சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவர், அவரிடத்தில் ஒரு பழுதும் இல்லை. ஒரே ஒரு அணு அளவு கூட அவரிடத்தில் குறையில்லை. ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை? யாக்கோபு எழுதின நிருபம் 4 அந்த அழகாக எழுதியிருக்கிறது பாருங்க. நீங்கள் 3ஆம் வசனம் அதை திரும்ப வாசிக்கலாமா அந்த வசனத்தை? நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி, உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால், தகாத விதமாய் நீங்கள் பண்ணுகிற ஜெபம், நீங்களாகவே ஒரு ஆசைக்கு ஒப்பு கொடுப்பது, நீங்களாகவே ஒரு விருப்பப்படுவது, அப்படி இல்லை. உன்னை உண்டாக்கின ஆண்டவர் உன்னை எப்படிப்பட்ட விசேஷமாய் உன்னை படைத்திருக்கிறார் தெரியுமா? உன்னுடைய கண் இமை போல உலகத்தில் 800 கோடி பேர் இப்பொழுது கரண்ட்ல இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய கண் இமை போல ஒருத்தருக்கும் கிடையாது. உன்னுடைய கை ரேகை போல ஒருத்தருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமாய் உன்னை படைத்திருக்கும் பொழுது, உனக்கென்று ஒரு நேரம், உனக்கென்று ஒரு தாளந்து, உனக்கென்று ஒரு கிருபைகள், உனக்கென்று ஒரு சூழல்கள், உனக்கென்று ஒரு கட்டமைப்பை இந்த தெய்வம் உனக்கு வைக்காமலா இருந்திருப்பார். எனவே நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை, உங்களுடைய திட்டங்களை, உங்களுடைய யோசனைகளை தேவ சமூகத்தில் திணித்து கொண்டிருப்பதல்ல. ஒரு காரியத்தை 2-3 காரியங்களினாலே நிலைவரப்படும். அப்படி நிலைவரப்படலைன்னா நீங்கள் அதை ஒதுங்கி தேவ சித்தத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அழுப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அநேகருடைய ஜெபம் வீணான வார்த்தைகள் நிறைய பேசிக்கொண்டிருப்பது. அழகான ஜெப வல்லமை என்பது நீங்கள் குறைவாய் பேசி கர்த்தர் உங்களோடு நிறைவாய் அநேக காரியங்கள் பேசணும். ஒவ்வொரு அசைவிலும் கர்த்தர் நடத்துதலை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆனால் நிறைய பேருடைய ஜெப வாழ்க்கை என்பது மணிக்கணக்காய் 1 இன்ச் டைம் கூட ஆண்டவருக்கு கொடுக்காம இவங்களா தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற யோசனைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் கொட்டிவிட்டு, நான் சுருக்கமாய் கேட்டதை பெருக்கமாய் தாரும் என்று சொல்லிவிட்டு எழுந்து கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். இல்லவே இல்லை. அதிக வசனிப்பு, அதிகமான வார்த்தைகள். யோபு அதை புலம்பி சொல்லுவான், வாய் சாலாக்கன் நீதிமான் ஆவானோ, திரளான வார்த்தையில் பாவம் இல்லாமல் போகாது என்றும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பேசுவதற்கு முன்னே நீ இப்படி பேசுவாய் என்பது அவருக்கு தெரியும். உங்களுக்கு இன்னது தேவை என்று அவருக்கு தெரியும். நீங்கள் ஒரு அஞ்ஞானிகளைப் போல, அதாவது உலக ஞானவான்களைப் போல நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்கக்கூடாது. ஐயோ எனக்கு சாப்பாடு இல்லை, ட்ரெஸ் இல்லை, இருக்க ஒரு இடம் இல்லை. நீ யோசித்து பாருங்கள், அப்படிலாம் இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் ஆண்டவர் அழகாய் ஒரு பொருளாதாரத்தில் நம்முடைய நாட்டையே அவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்கள், ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஜெபம் ஒரு உறவு, ஆண்டவரோடு இருக்கிற ஒரு உறவு. அதனால் உங்களுக்கு என்னது தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கென்று ஒரு சூழலை வைங்க. என்னுடைய ஊழிய வாழ்க்கையில் அழகான ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னவென்றால், நான் ஒரு 2 வீலரை வைத்திருந்தேன். அவ்வளோதான். அந்த 2 வீலர் ஊழியத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அது ஒரு பெரிய கனம். எனக்கு கூட இந்த 2 வீலரை வாங்க, அதை ஓட்ட பலன் தந்தாரே என்று. என்னுடைய வாழ்நாளில் ஒரு கார் வாங்கி ஓட்டணுன்ற விருப்பம் எனக்கு இருந்ததே கிடையாது. ஆனால் ஊழியத்தின் தேவை மிகுதி, ஊழியத்தினுடைய காரியங்கள் மிகுதி. நான் செய்கிற இந்த சுவிசேஷ ஊழியத்தில் ஒரு வாகனம் முக்கியமாய் தேவை. ஆனால் நான் இது எனக்கு வேண்டும், எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு அதுக்கேற்ற பொருளாதாரம் வேணும் அப்படிலாம் நான் கேட்டது கிடையாது. ஆனால் தேவ சித்தத்தின்படி 2022 டிசம்பர் 31ஆம் தேதி அழகாய் அந்த தேவையை சந்தித்து அழகான ஒரு காரை எனக்கு தந்தார். இன்றைக்கு அந்த காரில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது.
என்னோடு கூட ஒரு 7-8 பேரை அழைத்து கொண்டு போய் பட்டி தொட்டிகள் எல்லாம், கிராமங்கள், பட்டணங்களில் எல்லாம் ஆண்டவருடைய நற்செய்தியை கிருபையாய் அறிவிக்கும்படி அந்த வாசலை திறந்தார். அப்போ எனக்கு ஒரு தேவ சித்தம், ஒரு வாகனம் என்பது பரலோகம் அறிந்திருக்கிறது. என் மகன் கேட்கலனாலும் இவனுக்கு இந்த வாகனம் தேவை, ஒரு கார் கொடுத்தா இவன் நல்ல ஊழியம் பண்ணுவான் என்கிற ஒரு நிச்சயம் பரலோகத்துக்கு தெரிந்திருக்கிறது. அழகாய் அந்த காரை கொடுத்து அதை ஓட்டுகிற பலனையும் தந்து இதுவரைக்கும் ஊழியத்தில் கிருபையாய் பயன்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு அற்புதம் அது தேவை. திருமண காரியத்தில் நீங்கள் திருமணம் இல்லாமல் அப்படி ஒரு பந்தம் இல்லாமல் வாழ்வது தேவ திட்டம் அல்ல. ஒருவேளை கர்த்தரே உங்கள்கிட்ட 2-3 சாட்சிகளோடு உறுதிப்படுத்தி திருமணம் இல்லாமல் என்னுடைய ஊழியத்தை செய்யலது, இந்த உலகத்தை கடந்து என் சமூகத்துக்கு வா என்று அழைத்தால் நீ வா. அதே நேரத்தில் நீயாகவே ஒரு விருப்பத்தை வைத்து நான் திருமணம் செய்ய மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், நான் இப்படி இருக்க மாட்டேன், அப்படி இருக்க மாட்டேன், இதான் ஏன் விருப்பம், இதான் ஏன் ஸ்டைல், இதான் ஏன் திட்டம் அப்படின்னு உங்கள் திட்டத்தை நீங்கள் திணிக்கக்கூடாது. ஏன்னா நீங்களாக உருவாக்கி கொண்டிருந்தா, வானத்திலிருந்து நேரடியாக அந்த பூமிக்கு வந்து விட்டு இருந்தால் ஒரு கேள்வியும் கிடையாது. நீங்கள் ஒரு தாய் தகப்பன் உங்களை ஒரு கர்ப்பத்தில் உங்களை சுமந்து பெற்றெடுத்து நீங்கள் இப்படிப்பட்ட உருவம், இப்படிப்பட்ட ஒரு சூழலில், இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நீ பிறப்பா என்பது உலக தோற்றத்திற்கு முன்னே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் போகும்போதெல்லாம் அந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி கேட்பார்ல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், என் மேலே உங்கள் சித்தம் என்ன, உங்கள் திட்டம் என்ன, நான் என்ன செய்யணும், என்னுடைய ஊழிய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், என் கணவர் காரியம், என் மனைவி காரியம், என் பிள்ளைகள் காரியம், என் குடும்ப காரியம், இதில் நீங்கள் உங்கள் தேவ நடத்துதலை, சித்தத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் எத்தனை நலமாக இருக்கும். அநேகருடைய ஒரு புலம்பல் என்ன, ஐயோ ஐயோ ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை, நான் இவ்வளோ வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தாலும் ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை. திரளான வார்த்தை இல்லவே இல்லை. நிறைய பேசுகிற வார்த்தையில் ஜெபம் கேட்கப்படுமானால் இந்த உலகத்தில் அப்படியே வாய்சாலாக்கா பேசுகிற எத்தனையோ மேதாதைகள் இருக்கிறார்களே, அல்லவே அல்ல. தேவ சித்தத்தின்படி நாம் கேட்கிற ஜெபங்கள் நல்லதாக இருக்கும். அதனால் அதிகமான வசனிப்பு வேண்டாம். நீங்கள் தேவ சமூகத்தில் உங்கள் உள் உணர்வுகள் அவருக்கு தெரியும். நீங்கள் என்ன காரியத்தில் உங்கள் மனம் பாதிக்கப்படுகிறது, வலிக்கிறது அவருக்கு தெரியும். இருதயத்தை சோதித்தறிகிறவர், உள்ளந்திரியங்களை அவர் அறிந்திருக்கிறார். தூரத்தில் நின்று அவருக்கு தெரியும். உன் அந்தரங்கங்களை சீர்தூக்கி பார்க்கிறார். அவருக்கு என்ன தெரியாது, எல்லாமே அவருக்கு நிர்வாணமாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு தேவ சமூகத்தில் நல்ல துதித்தலோடு அவர் சமூகத்தில் பிரவேசிக்கலாமே. அவரை மனதார துதித்து ஸ்தோத்தரித்து, இது எனக்கு தேவை, இந்த காரியத்தில் எனக்கு இப்படி ஒரு தேவை எனக்கு தேவைப்படுகிறது, இந்த நாட்களில் என் பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கணும், ஃபீஸ் கட்டணும், காலேஜில் சேர்க்கணும், எந்த காலேஜ் கிடைக்கும், என்ன மாதிரி கோர்ஸ் கிடைக்கும், அப்படி பிள்ளைகளை குறித்த எதிர்பார்ப்போடு தேவையோடு இருக்கிறீங்கள. நிறைய நீங்கள் அப்படியே புலம்ப தேவையில்லை. தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தின்படி ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு நீங்கள் சொல்லிட்டா போதும். புத்தி கேட்டாத ஒரு தெய்வ சமாதானத்தை உங்கள் இருதயத்தை நிரப்பிவிடும். பயப்படாதிருங்கள். அதிகமான வசனம் வார்த்தைகளால் ஜெபம் கேட்கப்படுவதில்லை. அது மட்டுமல்ல, மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24 வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். விசுவாசத்தோடு கேட்கிற ஜெபம். என்ன ஜெபம்? நீங்கள் ஏறெடுக்கிற அந்த ஜெபம், ஒரு விசுவாசத்தோடு கேட்கிற அந்த ஜெபம், நீ என்ன கேட்டாலும் தருவேன் என்பது வாக்குத்தத்தம். ஆனால் நிறைய பேருக்கு நான் விசுவாசமாக தானே ஜெபிக்கிறேன்,
அப்படின்னு நீங்கள் சொல்லியும் நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் சொல்லிட்டு சில மனுஷங்களிடத்தில் அதை எதிர்பார்ப்பீங்க, சில சூழ்நிலைகள் கால சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இல்லை. ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுது, விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தினால் நிரம்பி இருக்கிறது. அதனால் விசுவாசம் என்பது ஒரு வரம், விசுவாசம் என்பது ஒரு கனி, விசுவாசம் என்பது சர்வாயுத வர்க்கம், அது ஒரு கேடகம், அது ஒரு நீதி. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை கர்த்தர் நீதியா எண்ணினார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்கள், ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். விசுவாசம் இல்லாமல் ஏதோ கடமைக்கு ஜெபம், ஏதோ மனித புகழ்ச்சிக்கு ஜெபம், ஆலயத்துக்கு போனால் அவங்க ஒரு குறிப்பிட்ட நீ இந்த ஜெப குறிப்பு பண்ணுங்க, அது நான் தான் பண்ணணும் அந்த ஜெபம், இது ஒரு கட்டாயத்தின் பேரில், கடமைக்காக, ஒரு சடங்காச்சாரமாக, ஒரு பாரம்பரியமாக நீங்கள் அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுப்பது வீணும் விருதுமாக இருக்கும். ஒரு ஜெபம், ஒரு வல்லமையான ஜெபம், விசுவாசத்தோடு பண்ணுகிற ஜெபம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்தை கொண்டு தான் நம்ம நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். ரோமர் 5:1 எழுதியிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாமல் தயவு செய்து வீணாய் ஜெபம் என்று சொல்லி உங்கள் நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்காதீங்க. நீங்கள் விசுவாச குறைவாக இருப்பீங்கன்னா உடனே ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கேளுங்க. என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணும், எனக்கு விசுவாச வரத்தை கொடும், விசுவாச ஆவியை கொடும். அவர் மேலே இருக்கிற விசுவாசம் குறையுது, நான் வேற எதை மேலேயோ விசுவாசத்தை உலகத்தின் மேலே வைத்திருக்கிறேன்னு அர்த்தம். இயேசுவின் மேலே ஒரு விசுவாசம் இருக்குன்னா அவர் நடத்துகிற நடத்துதல் மேலே உன் கவனம் இருக்கும். இன்றைக்கு ஒரு விசுவாசத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. மட்டுமல்ல, மார்க்கு 11ஆம் அதிகாரம் அதில் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படலை? இதெல்லாம் ஒரு காரணங்கள் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். பாருங்க, ஒப்புரவாகணும், யார் மேலே கசப்பாக இருக்கக்கூடாது. நீங்கள் கலாத்தியரில் எழுதியிருக்கிறது, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. அதாவது என்னை நேசிக்கிறது போல் நான் பிறரை நேசிக்கணும். ஆண்டவர் சொன்ன ஒரு அன்பின் பிரமாணமே அதுதான். ஒரு புது பிரமாணத்தை நான் உங்களுக்கு வைக்கிறேன், எல்லாரிடத்திலும் அன்பாக இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருங்கன்னு. ஆனால் இன்னைக்கு மனித கொலை நடக்கிறது, கொலைபாதகன் பிசாசு உறவுகளை பிரித்தாளுகிறது. ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தால் 3 பேருக்கு விரோதமாக 2 பேர் பிரிந்து இருக்கிறாங்க. ஒரு சபையில் ஒரு மனம் இல்லை, ஒரு தனிப்பட்ட நபருக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை, ஒரு மனம் இல்லை, கசப்பு, மனைவியை மன்னிக்கிறது இல்லை, கணவனை மன்னிக்கிறது இல்லை, பெற்றவங்க பிள்ளைங்களை மன்னிக்கிறது இல்லை, அதே மாதிரி பெற்றவங்களை பிள்ளைங்க மன்னிக்கிறது இல்லை, உடன் பிறந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கிறது இல்லை, சுயநலங்கள், எனக்கு நான் அப்படியெல்லாம் ஒரு சூழல் வரும்போது ஏதோ ஒரு கசப்பு யார் மேலே இருந்து கொண்டு ஒப்புரவாகாமல் நீங்கள் போய் என்னதான் காணிக்க போட்டாலும் முன்பு போய் ஒப்புரவாகி வந்து காணிக்க செலுத்துன்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவன். அவர் எல்லாரு மேலும் அன்புள்ளவர், யாரையுமே வெறுக்கிறவர் அல்ல. அதனால் நல்லோர் தீயோர் மேலே தமது சூரியனை உதிக்க பண்ணுகிற தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற நீயும் நானும் இன்னும் கூட யார் மேலேயோ ஒரு கசப்போடு பேசாமல், நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் படிக்கிற இடத்துல, உங்கள் ஃப்ரெண்டுங்கள இடத்துல, நீங்கள் வாழ்கிற இடத்துல, உங்களோட பழகின இடத்துல ஏதோ ஒரு துரோகம் நடந்திருக்கும், இப்போ பிரச்சனை இருந்திருக்கும், இப்போ போராட்டம் இருந்திருக்கும், உன்னை மன வலிக்கிற மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கும். மன்னிங்க. நீங்கள் மன்னிக்கிற பெரிய தண்டனை அவங்களுக்கு கொடுங்க. உங்கள் ஜெபம் உடனே கேட்கப்படும்,
உடனே கேட்பார். இந்த அனுபவத்துக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் வரணும். பல வருஷமாக எனக்கு அது பிடிக்காது, நான் பேச மாட்டேன், உயிரே போனாலும் பேச மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு சூழல் உன் ஜெபத்தை ஆண்டவர் எப்படி கேட்பாரு? இவ்வளோ வைராகியமாக மாம்சத்தில் பிசாசினுடைய குணங்களை வைத்து கொண்டு நான் பேச மாட்டேன், நான் அப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் அப்படின்னு நீ வரட்டு பிடிமானத்தை நீ வைத்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் மட்டும் உனக்கு எப்படி இறங்குவார்? அதனால் உன் ஜெபம் கேட்கப்படலை. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய சகோதரியே, நீ மனம் திரும்பணும். ஏதோ ஒரு காரியத்தில் யார் மேலேயோ ஒரு கசப்போடு நீ விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுற, உபவாசம் பண்ணுற, காணிக்கை கொடுக்குற, சர்ச்சுக்கு போடுற, இல்லை வசனம் வாசிக்கிற, நல்ல தெளிவு இருக்கிறது, ஆனால் பிறரை மேலே யாரோ ஒருவர் மேலே ஒரு கசப்பு, உன்னால் உன் ஜெபம் வல்லமை உள்ளதா இல்லாமல் போகிறது. இன்னைக்கு நம்ம மன்னிப்போம், நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார். மட்டுமல்ல லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான ஜெப சம்பவத்தை, 2 பேர் பண்ணுற ஜெபத்தை ஒப்பிட்டு ஆண்டவர் அழகாய் ஓமையாய் ஒரு அழகான ஒரு உயிருள்ள ஒரு கிருபை வார்த்தைகளாக அதை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10லிருந்து 14 முடி இருக்கிற வசனங்களை வேகமாய் வாசிக்கலாம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் நித்தியத்தை எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். யாக்கோபு 5:16 நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. உங்கள் ஜெபம் வல்லமை உள்ளது என்பதற்கு அடையாளம், நீ பண்ணுற ஜெபம் பெருமையின் ஜெபமா, தாழ்மையின் ஜெபமா? உடைய ஜாதியை குறித்த ஒரு பெருமை, படிப்பை குறித்த ஒரு பெருமை, இல்லை உன் அழகை குறித்த பெருமை, உன் அறிவை குறித்த பெருமை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நீ யாரானாலும் சரி. உன் ஜெபம் ஏன் கேட்கப்படலை தெரியுமா? பெருமை, ஏதோ ஒரு காரியத்தில் பெருமை. நான் உபவாசம் பண்ணுறேன், எனக்கு வசனம் தெரியும், நான் இவ்வளோ ஊழியம் பண்ணியிருக்கிறேன், நான் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறேன், கர்த்தர் என்னை கொண்டு இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார், அவருக்கு மகிமை. சாதாரண அற்ப ஒரு தகுதியுமற்ற நம்மையெல்லாம் அவருடைய இரத்தத்தில் கழுவி நம்மளை சுத்திகரித்து ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி அழைத்து நம்மளை அலங்கரித்து பயன்படுத்துவது அவருடைய அனாதி திட்டமே. ஆனால் அதில் உனக்கும் எனக்கு என்ன மேன்மை இருக்கிறது? இல்லை, அதனால் ஒரு காட்டொளி மரமாய் இருந்த நம்மை ஒலிவ மரத்தில் ஒட்ட வைத்து அழகாய் கனி கொடுக்க வைப்பது அவருடைய திட்டம். அதற்கு நாம் நன்றி அறிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமே தவிர, இன்றைக்கு நான் ஜெபித்தா அது நடக்கும், ஒன்றும் நடந்துடாது, இயேசு இல்லாத நீ ஜெபிச்ச என்ன நடந்துட போகுது? அப்போது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்க, பெருமை. ஒருத்தன் சொல்கிறான், நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், தசம பாகம் தரேன், அதோ நிற்கிறானே, அதோ கீழ் ஜாதிக்காரன், அந்த ஆயக்காரனை போல நான் இல்லை, இராததுனாலும் ஸ்தோத்திரிக்கிறேன்றான். அவனுடைய ஜெபம் பார்க்கும்போது அவன்கிட்ட குறையானது ஒன்றும் இல்லை. நல்ல உபவாசம் பண்ணுறான், ஜெபம் பண்ணுறான், காணிக்கை கொடுக்குறான், நல்லது தான் பண்ணுறான். ஆனாலும் அந்த ஜெபம் கேட்கப்படலையே. ஒருவேளை நீ கூட அந்த மாதிரி ஒரு சூழல் இருப்பேன்னா மனம் பொருந்தணும். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19 சொல்லுகிறது, மனம் பொருந்தி நீ செவி கொடுத்தா தேசத்தின் நன்மையை புசிப்பாய். மனம் பொருந்தணும். நீங்கள் மனம் திரும்பாமல்
நீங்கள் என்னதான் நீங்கள் சத்தமிட்டாலும், எசேக்கியேல் 8:18 எழுதியிருக்கிறது, நீ மிகுந்த சத்தம் போட்டு கையை உயர்த்தி ஊன்னு நீ கத்தினாலும் உன் ஜெபம் கேட்க மாட்டார். என கண்பானவர்களே, உங்களுக்கு இந்த கிரியை தெரியட்டும். ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான், நான் ஒரு பாவி, வானம் அவருக்கு சிங்காசனம். ஏசாயா 66:1 எழுதியிருக்குது இல்லை, பூமி அவருக்கு பாதபடி. அந்த வானத்தை கூட அண்ணாந்து பார்க்க முடியாதவன் அவன் சொல்கிறான், மார்பில் அடித்து கொண்டு பாவியாக இருக்கிற என் மேலே கிருபையாக இரும். அந்த ஒரு தாழ்மை உள்ள ஜெபம், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கிருபை இருக்குதா பெருமை இருக்குதான்னு பாருங்கள். பெருமை வேணாம், கிருபை தான் நமக்கு வேணும் இல்லை? அதனால் இன்னைக்கு அந்த கிருபைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்களை அழகாய் ஸ்திரப்படுத்துவார். அந்த தாழ்மை உள்ள ஜெபத்தை ஏறெடுத்த அந்த ஆயக்காரனை போல நீ நானும் ஜெபம் பண்ணி ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, 1 யோவான் 5:14-15 வாசிக்கலாம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, சித்தத்தின்படி ஜெபம். உன் மேலே ஒரு தேவ திட்டம் இருக்கிறது, தேவ சித்தம் இருக்குது. எப்பாவது நீங்கள் ரோமர் 12:2 நோட் பண்ணி கொண்டு அதை அறிக்கையிட்டு கேளுங்க. உங்கள் சித்தத்தை அறிகிற அறிவில் எனக்கு என் மனம் புதிதாகணும், மறுரூபமாகணும். எதுலையோ ஒரு அறிவு இருக்குதில்ல, எதுலையோ ஒரு தெளிவு இருக்குதில்ல. ஆனால் உன் மேலே தேவ திட்டம் என்ன, தேவ சித்தம் என்ன, அதை அறிந்து கொள்ள நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருங்க. அவருக்கு சித்தமானது அவர் கரத்திலிருந்து நமக்கு வரும். ஏசாயா 53:10 அது வரும். அதனால் நீயா போயிட்டு எதனா நான் பிசாசு துரத்துறேன், தீர்க்க தரிசனம் பேசுகிறேன், அற்புதம் செய்யிட்டேன், யார் அவனை செய்ய சொன்னான்னு கேட்பாரு. அப்படி சித்தத்தின்படி செய்யணும், அவர் சொல்கிறபடி செய்யணும். அப்போ தான் அது ஒரு ஆத்துமா அறுவடையாய், ஆத்துமா ரட்சிப்பாக அது மாறும். இந்த கிருபைகள் எதற்கு? அநேக ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவதற்கு. அதனால் பெருமைக்காக நம்ம அதை செய்ய தேவையில்லை. உங்கள் மேலே ஒரு தெய்வ நடத்துதல் இருக்கணும், சித்தம் இருக்கணும். நீங்கள் 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அது தேவ சித்தம். எல்லாரும் வசனத்தை அறியணும், அது தேவ சித்தம். அது மட்டுமல்ல, பரிசுத்தமாக இருக்கணும். நீங்கள் 1 தெசலோனிக்கே 4:3-7 சொல்லுதில்ல, பரிசுத்தத்துக்கு தான் நான் உங்களை அழைச்சேன், அசுத்தத்திற்கு இல்லை. பரிசுத்தமாக இருப்பது தான் தெய்வ சித்தம்னுங்குது. பரிசுத்தம், ஏன்னா அந்த தெய்வம் பரிசுத்தம் உள்ளவர். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் சொல்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த தெய்வ சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அது மட்டுமல்ல, தேவ சித்தத்தின்படி நல்ல ஊழியத்தை, அழைப்பு உறுதி செய்து ஊழியம் பண்ணும்போது அழகாய் ஸ்திரப்படுத்துவார். என கண்பானவர்களே, நீங்கள் சில காரியங்களை ஒழுங்குபடுத்தும் பொழுது, அதாவது தகாத விதமான வார்த்தைகளை பேசுவது, உங்கள் இச்சையின்படி ஏதாவது கேட்பது, அதிகமான வார்த்தை பேசினா கர்த்தர் கேட்பார், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை. அது மட்டுமல்ல, விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணுறது, பிறரை குறை சொல்லி குற்றப்படுத்தி கசப்பு வைத்துன்னு ஜெபம் பண்ணுறது, இந்த மாதிரி பெருமையின் ஜெபம், இது மாதிரிலாம் பண்ணுற ஜெபத்துக்கு, தெய்வ சித்தம் இல்லாத ஜெபத்துக்கெல்லாம் பதில் வராது. எனவே கர்த்தர் உங்களுக்கு ஜெபம் கேட்கப்படலை என்பதற்கு பதில் சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சி பார்க்கிறவர்கள், நீங்கள் ஒரு காரியத்தை நின்று நிதானிங்க, உங்களை நீங்களே யோசிங்க. 1 கொரிந்தியர் 11:31 தன்னை தான் நிதானிக்கிறவன் என்று எழுதியிருக்கிறதுல நீங்கள் நிதானிங்க. ஏன் ஜெபம் கேட்கப்படலை? ஏன் இந்த பில்லி சூனியம் உடையலை? ஏன் இந்த வியாதி சுகமாகலை? ஏன் இந்த கடன் மாறலை? ஏன் இந்த நெருக்கம் மாறலை? ஏன் இந்த மனித சத்துரு மாறலை? ஏன் எந்த இடத்துல நான் இது பண்ணுறேன்? நீங்கள் கர்த்தரோடு நடப்பீங்கன்னா உங்கள் சத்துரு கூட சமாதானமாக மாற பண்ணுவார். ஏன் இப்போ மாறல? இந்த மாதிரி ஏதோ ஒரு குறை இருக்கும். நீங்கள் மனம் திரும்பும்போது தேசத்தின் நன்மையை புசிப்பீங்க. ஜெபம் பண்ணலாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எல்லாரும் ஜெபத்தில் ஒருமனப்படுங்க.
உங்களை நீங்களே நிதானித்து, ஆண்டவரே என் ஜெபம் இதனால தான் கேட்கலையா, நான் உணர்த்தப்படுறேன், இந்த குறிப்பிட்ட காரியத்தில் நான் குற்றவாளியா பலவீனமாக இருக்கிறேன், என்னை பலப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. பிலிப்பியர் 4:13 படி உங்களை பலப்படுத்துகிற இயேசு உங்ககிட்ட பேசி கொண்டு இருக்கிறார். பிரதர் சிஸ்டர், உங்களோடு அவர் இடைப்படுறாரு. அன்பான தகப்பனாரே, தாயாரே, இந்த நிகழ்ச்சியில கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கறதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். இன்றைக்கு நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தா உன் ஜெபத்தை கேட்க போகிறார். நன்றி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியில இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசினவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் இருந்து ஆண்டவரே ஜெப தடைகள் உடையணும். சங்கீதம் 65:2 படி ஜெபத்தை கேட்கிற தெய்வத்தை வைத்துக்கொண்டு ஜெபமே அவர் கேட்கலையே, ஏன் வாழ்க்கையில மாற்றம் இல்லை, அப்படி தடுமாறி கொண்டு இருக்கிற அவர்களை நீ சீர்படுத்தணும் ஏசப்பா. நீங்க ஸ்திரப்படுத்தணும், பலப்படுத்தணும், நிலைநிறுத்தணும். கொஞ்ச கால பாடு உள்ள வாழ்க்கையில அவங்களை ஒழுங்குபடுத்துங்கப்பா. அவங்க ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு ஒரு பலன் வருமே. சங்கீதம் 138:3 என் ஆத்துமாவில் ஒரு பலன், கூப்பிட்ட நாளிலே என் ஜெபத்தை கேட்கும் போது எனக்கு ஒரு பலன், அந்த பலன் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கு அவங்க ஜெபத்தை முடக்குகிற சோர்வின் ஆவி, அவிசுவாசத்தின் ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, எல்லா விதமான கணனித்திரையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிற அவர்களுக்கு முறையான ஜெப வாழ்க்கை, இயேசுவை போல அதிகாலையில ஜெபம் பண்ண, வனாந்தரத்தில் ஜெபம் பண்ண, தனித்து போய் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இரவெல்லாம் ஜெபம் பண்ணின அந்த அனுபவம் அவர்களையும் நிரப்பட்டும். அவங்க வாழ்க்கையில் இனி ஒரு பெரிய மாற்றம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு அற்புதம் தேவை. ஜெபத்தை கேட்கிற ஒரு அதிசயம் அவர்களுக்கு நடக்கட்டும். அவங்க மன விருப்பம் எல்லாம் நடக்கட்டும். என்ன குறை குற்றம் இருந்தாலும் மன்னித்து அவங்க ஜெப தடைகளை உடைத்து அவங்க ஜெபத்தை கேட்டு அவங்களை ஆசீர்வதிக்கும்படி உடைய நாமத்தில், இயேசு என்கிற அந்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவனுடைய அக்கினி, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷருடைய நெற்றிகளில் அடையாளம் போடு.